Hello students, welcome to Global Knowledge Academy. NEET 2026 எக்ஸாம் வந்து ரீநீட் வைக்க போறாங்க. அது வந்து NTA கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும். இதுல எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இதுக்கு தனியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா, அதே மாதிரி எங்களுக்கு வேற எக்ஸாம் சென்டர் போடுவாங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. இதுக்கு NTAவோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிடையாதுங்க. ஏற்கனவே May 3 எக்ஸாமுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் அக்செப்டபிள். அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் சென்டர்ஸும் நீங்க May 3 அன்னைக்கு என்ன எக்ஸாம் சென்டர்ஸ்ல போய் எழுதுனீங்களோ அதே எக்ஸாம் சென்டர்ஸ் தான். இந்த ரீநீட் எக்ஸாமுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு பே பண்ணியிருப்போம். அதுவுமே NTA ரீஃபண்ட் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ரீநீட்ல நீங்க புதுசா பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். உங்களுக்கான ரீநீட் எக்ஸாம் டேட் வந்து புதுசா அறிவிப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து நீங்க ரீபிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே NTAவோட அபிஷியல் வெப்சைட்ல அவங்க நோட்டிபிகேஷன் விட்டுருவாங்க. எல்லாருக்கும் இன்னும் பெரிய டவுட் ஒன்று இருக்கும், இந்த ரீநீட் எக்ஸாம் எப்போ வைப்பாங்க அப்படின்னு. இதுக்கு NTA ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, உங்களுக்கு 7 to 10 டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பேனிக் ஆக வேண்டாம். ஸ்டே காம். எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு புது கொஷின் பேப்பர் தான் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், ஆல்ரெடி ரிவைஸ் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே மறுபடியும் ரீகால் பண்ண ஆரம்பிங்க. நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமில நீட் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் நீட் இன்டிகிரேட்டடுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெற்றுட்டு இருக்கு. வித் கிரேட் ஃபீஸ் கன்செஷனோட வழங்கிட்டு இருக்கோம். இந்த ஆஃபர்ஸ் லிமிடெட் டைம் மட்டும்தான். இதே மாதிரி நீட்டோட நியூ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க குளோபல் நாலேஜ் அகாடமியை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.